ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மதுரை கார சட்னி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சட்னி செய்யறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரியாமல் நம்ம மற்ற பொருளை சேர்த்தோம்னா கடுகில் இருக்க கசப்புத்தன்மை சட்னியில் சேர்ந்துடும். அதனால் கடுகு நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 6 பூண்டு பல்லை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் இங்கே சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி சில்லியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், மிளகானுடைய கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்பட்டாக்கா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து இந்த சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கேஸை நிறுத்திட்டு இது நல்லா ஆறட்டும்னு நம்ம ஆற விடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சட்னி சூப்பராக காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி கூட 10 இட்லி வச்சாலும் நம்ம பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு இந்த மதுரை கார சட்னி ரொம்ப காரசாரமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.